ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்லே வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை வறுத்த பிறகு இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை சூடு ஆற விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க, ஆரி மாவு. இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக அதை கலந்து விட்டுக்கோங்க. தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம இதை தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். இது மெல்லிசாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு இதை திருப்பி விட்டுக்கோங்க. இது 2 சைடு வெந்த பிறகு எடுத்துக்கோங்க. இதே போலவே மீதி இருக்கிற மாவை ரெடி பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆற வச்சுருக்கிறதான அந்த எள்ளை ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு இதை சூடாகிறதுக்காக ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இந்த வேர்க்கடலையும் நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு இந்த எள்ளோடு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஈவனாக அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சுட்டு வச்சுருக்கிறதான அந்த கேழ்வரகு தோசை இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கோங்க. இதை நம்ம அந்த ஜாரில் போட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதை தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த கேழ்வரகு தோசையிலையும் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு நாட்டு வெல்லம் 2 கப் அளவுக்கு நான் ஆல்ரெடி உடச்சி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கோங்க. இந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லத்தை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே போல் மீதி இருக்கிற மாவே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செஞ்சுக்கோங்க. இல்லை ஆயிலில் நீங்கள் சேர்த்து வேணால் எள்ளுலேயே அந்த ஆயில் இருக்கும். இந்த மாதிரி சின்ன உருண்டையாக நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸுக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறதான அந்த மாவையும் இதே போலவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கேழ்வரகு பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்களா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் தான் அது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.